தம்பிங்களே, நீங்க யூனிவர்சிட்டி ஆஃப் ஜோர்ஜியா பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? இன்னைக்கு நான் ஜோர்ஜியோட கேபிட்டல் சிட்டி டிபிலிசியில இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் ஜோர்ஜியால தான் நிக்கிறேன். இப்போ நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும்போது நிறைய பசங்க எம்பிபிஎஸ் அது கூட பிஎஸ்சி நர்சிங் கூட படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜோர்ஜியால தான் வரேன். ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டி நம்ம கேபிட்டல் சிட்டில தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இங்க எம்பிபிஎஸும் பிடிஎஸும் நம்ம ஊரை வச்சு பார்க்கும்போது அஃபோர்டபுளா படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டிக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், நேஷனல் மெடிக்கல் கமிஷன், அதை தவிர WFME, ECFMG, ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சில், இந்த மாதிரி எல்லா அப்ரூவலும் இருக்கேன். அதுக்கப்புறம் இங்க படிச்சுட்டு நம்ம உலகத்துல எங்க வேணாலும் போய் நம்ம பிஜியும் பண்ணலாம். அங்க போய் நம்ம அங்க ஒர்க் பண்றதுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, நான் இங்க எம்பிபிஎஸ்க்கு டியூஷன் ஃபீஸ் பார்க்கும்போது $6,500 தான் இங்க டியூஷன் ஃபீஸ் வருது. பிஎஸ்சி நர்சிங்க்கு இங்க இயர்லி $4,000 டியூஷன் ஃபீஸ் வருது. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரைக்கும் நமக்கு இங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இன்க்ளூடிங் ஜெர்மனி, அதுக்கப்புறம் இந்த US, கனடா எல்லாம் போய் செட்டில் பண்ணி ஒர்க் பண்றதுக்குள்ள ட்ரைனிங் கூட எனக்கு கொடுக்குறேன். ஓகே, நார்மலா நம்ம ஜோர்ஜியா பார்க்கும்போது டியூஷன் ஃபீஸ் தவிர லிவிங் கோஸ்ட் ஆல்மோஸ்ட் $250 to $300 தான் நமக்கு லிவிங் கோஸ்ட் வரும். $250 to $300 நம்ம ஊர்ல பார்க்கும்போது $20,000 to $25,000 நம்ம லிவிங் கோஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்கும்போது டிபிலிசியில நம்ம டைரக்ட் ஃபிளைட் இருக்கேன். இப்போ டெல்லியில இருந்து டைரக்ட் ஃபிளைட் இருக்கேன். இல்லை, இப்போ நம்ம சென்னையில இருந்து பார்க்கும்போது கல்ஃப் கண்ட்ரிஸ் வரையும் நம்ம ஃபிளைட் இருக்கேன். இந்த எப்படி வந்தாலும் மேக்ஸிமம் ஒரு $20,000 to $25,000 தான் உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்டே வரும். ஓகே, தென் த பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இப்போ ஜோர்ஜியா ஒரு யூரோ ஏஷியன் கண்ட்ரி தான். இங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றது ECTS சிஸ்டம் தான் சொல்லுவேன். யூரோப்பியன் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் அக்யூமுலேஷன் சிஸ்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க எஜுகேஷன் குவாலிட்டி அவ்வளவு நல்லா இருக்கும். அதனால இங்க படிச்சுட்டு உங்களுக்கு வெளிநாட்டுல எல்லாம் போய் செட்டில் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஓகே, தென் நார்மலா ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள பெரிய ஒரு டவுட் நம்ம காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி அங்க அட்மிஷன் எடுக்கும், அங்க அப்ளிகேஷன் எப்படி போடும், இதெல்லாம் உங்களுக்கு டவுட்டா இருக்கும் இல்லையா? நம்ம 2011 இருந்து ஜோர்ஜியால அட்மிஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க டிபிலிசியில எனக்கு ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் இங்க ஹாஸ்டல் எல்லாமே, ஓன் ஹாஸ்டல் எல்லாமே இருக்கேன். ஓகே, அப்ப உங்களுக்கு ஜோர்ஜியால அட்மிஷன் போடணும் அப்படி ஒரு பிளான் இருந்தாச்சுன்னா ஆல்ரெடி ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கேன். அந்த நம்பர்ல நீங்க தாராளமா கூப்பிடுங்க. இங்க எப்படி அப்ளிகேஷன் போடணும், அதுக்கப்புறம் விசா எப்படி சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் VFS அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், அதுக்குள்ள கைடன்ஸ் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து தரும். தென் த நெக்ஸ்ட் திங் என்னன்னா, இங்க எனக்கு நம்ம இந்தியன் ஸ்டாஃப் இருக்கேன். அதனால 24/7 உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம சைட்ல இருந்தா தருவேன். ஓகே, அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து நீங்க கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் FMG எக்ஸாம் முடிச்சு நம்ம ஊர்ல உங்க MPBS ரெஜிஸ்டர் பண்ணி ஊர்ல ஒர்க் பண்ற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம அசிஸ்டன்ஸ் பண்ணி தருவேன். அதனால இங்க அட்மிஷன் எடுக்கிறதுல எந்த டென்ஷனும் வேணாம்.